எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா மாட்டி விட்டணும் எங்க ராகா டிஎச்.fmல அங்க டீடைல்ஸ் போட்டுக்கு மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த பிசினஸ்க்கான கான்ட்ராக்ட் ஒருத்தர் கொடுக்கலாம்னு முயற்சி பண்ணோம். ஓகே, அது என்னன்னா எலி பிடிக்கிறது மற்றும் பாச பிடிக்கிறது. தினேஸ்வரன் தான் மாட்டினாரு. ஆனா கான்ட்ராக்ட் அவர் எடுக்கல. வேற யாருக்கும் என்ன சொல்லுங்க, பிறகு உங்களுக்கு கால் பண்றோம். ஓகே, ஃபுல் கதையை கேளுங்க. ஹலோ ஹலோ, விளங்குதா பாங்? விளங்குது. எந்த ஏரியால இருக்கீங்க நீங்க? பிஎம்ல இருக்கேன். அவ்வளவு பெரிய பிஎம்ல ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க பாங். பிஎம் நீட்டு. பிஎம்னா என்னது? காலேஜ்ல இருக்கேன். காலேஜ்னா பிஎம் காலேஜ்ல பேரு இல்லையா? பிஎம் படிக்கிறேன். பிஎம்னா என்னையா பிஎம் நீட்டு இருக்க? பாசம் லைவா? புக்கிங் மர்தாஜாம். எங்க இருக்குது? அது கடால தான் இருக்கு. புக்கிங் மர்தாஜாம் கடால இருக்கா? என்ன சொல்றீங்க நீங்க? அது கடால தான் இருக்கு. நீங்க அது ஆமா, உங்க காலேஜ் எங்க இருக்கு? பினாங்கில் இருக்கா? பினாங் ஸ்டேட் தான். பட் ஏன் புக்கிங் மர்தாஜாம் வந்து பினாங் ஸ்டேட்டுக்கு வரீங்க நீங்க? என்ன குழப்பாதீங்க எரியாது. நீங்க எங்க இருக்கீங்க? உண்மையிலே கடால இருக்கீங்களா பினாங்கில் இருக்கீங்களா? கடா தான் கன்ஃபார்ம். புக்கிங் மர்தாஜாம் கடால தான் இருக்கு. புக்கிங் மர்தாஜாம் கடால இருக்காவா? அது இங்கே தான் இருக்கு. அதான் எங்க லொகேஷன் போட போறேன். என்ன லொகேஷன் போட போறீங்க? இப்ப நம்ம வந்து எலி பிடிக்கிற கான்ட்ராக்ட் கொடுக்க போறோம். இந்த ஆரம்பிச்சா ஒரு எலி 3 வெள்ளில உங்களுக்கு வேணாவா? எலி பிடிச்சி முன்னாடிக்கு என்ன பண்ண போறோம்? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், எலி பிடிச்சு கொடுத்தா போதும். அதே சின்ன பண்ண போறீங்க? நாங்க ஏதாவது பண்ண போறோம். நான் நகட் செய்வேன், பரவாயில்லையா? வேணாம்ல, அப்ப நான் காசு கொடுக்கறேன், நீங்க எலி பிடிச்சு கொடுக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எலி வேணும், உங்களுக்கு காசு வேணும். ஓகேவா? டீலா நோ டீலா? இங்க எலி கான்ட்ராக்ட்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இல்ல, நான் கான்ட்ராக்ட் கொடுக்க போறது இல்ல. நீங்க வந்து பர்சனலா இது பண்றதுதான். அதெல்லாம் வேணாம். உங்க காலேஜ்ல எலி இருக்கா இல்லையா? அதெல்லாம் இல்ல. புக்கிங் மர்தாஜாம்ல எங்கேயாவது எலி பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கு. எங்க இருந்தாலும் இருக்கு. இப்ப பிரச்சனை தான் என்னன்னு எனக்கும் புரியல. அதுதான் சொல்றேன். இப்ப இந்த கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 எலி பிடிச்சாலும் என்ன ஆச்சு? 90 ரிங்கிட்ஸ் ஆச்சு. சோ 90 ரிங்கிட்ஸ் நீங்க பிடிச்சு எலி எங்கிட்ட கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து 90 வெள்ளி பேங்கிங் பண்ணிடும். சரி, உங்க பேரு என்னன்னு சொல்லுங்க. என் பேரு மிஸ்டர் ஆர். இதுதான் ஒரு பிசினஸா? இதுக்கெல்லாம் கால் பண்ணதுக்கு அப்புறம் சரி, உங்ககிட்ட என்ன பிசினஸ் பண்ணலாம்? நீங்க கோல்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது மாதிரி பண்ணுவோமா? இல்ல நான் அவ்வளவு போய் பண்ணலாம். அப்புறம் எலியே பிடிக்க முடியல, ஒரு தங்கத்துக்கு போயிட்டாராம். என்னதான் பிரச்சனை? அழகா தெளிவா சொல்லுங்க. என்ன வேணும்? கான்ட்ராக்ட் எனக்கு ஒரு நாளைக்கு 30 எலி பிடிச்சு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. வேற என்ன பிடிச்சு கொடுக்க முடியும்? பாச கான்ட்ராக்ட் இருக்கு வேணுமா? கருப்பாம்பூச்சி. ஆனா அது வேலை குறைவு, 20 காசு தான். ஒண்ணு ஒரு 20 காசுக்காக நான் அங்கேயும் போட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கணுமா? அதுக்கு ஒரு டூல்ஸ் இருக்கு, நம்மகிட்ட மிஷின் இருக்கு, கரப்பாம்பூச்சி பிடிக்கிற மிஷின். சோ இது வந்து நீங்க தலைமாட்டில வச்சுட்டு படுத்தீங்கன்னா ராத்திரி எல்லாம் வரும் கிட்ட. சரி, உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. நான் தான் முதல்ல இருந்து எலி வேணும்னு கேட்டேன், கரப்பாம்பூச்சி வேணும்னு கேட்டேன், திருப்பி என்ன வேணும்னு கேட்டா செஞ்சு சொல்லுங்கள. நீங்க யாருன்னு? நான் முதல்ல சொன்னேன் மிஸ்டர் ஆர்னு. நான் முன்னுக்கு கேபிட்டலா இல்ல பின்னாடி கேபிட்டலா எனக்கு எதுவுமே தெரியல. இது மின்னுக்கு வெறும் ஆறுனா மின்னுக்கு பின்னால எங்கேயா இருக்கு? ஒண்ணுதான் ஆறு தான். வெறும் ஆறா? வெறும் ஆறு தான்யா. சட்டை போட்டாரு வெறும் ஆறுன்னு என்ன பேச்சுற? தெரியல. மலர்ந்து வருவோம். புக்கிங் மர்தாஜாம் எங்க இருக்கு? எங்கேயே போயிட்டீங்க? எலி கல்பாம்பூச்சி எங்கெங்கேயோ ஏதாவது பேசுறீங்க. ஆனா சம்பந்தப்பட்ட மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்களேன். உங்களுக்கு சம்பந்தப்பட்டதான் எலியும் கரப்பாம்பூச்சி தான். சரி, அவன் என் ஃப்ரெண்டுக்கு நான் விடுங்க. ஃப்ரெண்டு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுங்க, ஓகேவா? அந்த ஃப்ரெண்டுக்கு கான்ட்ராக்ட் வேணாம். அதுங்க பாத்துக்க ஏதோ சாப்பிட்டு மீஞ்சி அப்படியே திட்டிட்டு இருக்கீங்க. அதுங்களை பிடிச்சி நீங்க என்ன பண்ண போறீங்க? நகட் செய்ய போறேன், நகட்ஸ். ஐயோ, அதை வச்சு நகட் சாப்பிடணுமா? இது சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்றியா? அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ப்ரோ, நான் நினைக்கிறேன் உங்களோட பிசினஸ் சரிப்பட்டு வராதுன்னு. வேற யாரும் இருக்காங்களா இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த பிசினஸ் கொடுக்கறதுக்கு? யாருமே இல்லையா? எலி பிடிக்கிறதுல பண்டாயிரம் இருக்காங்களா? எலி பிடிக்கல யாருமே பண்டாய. எலி மாதிரி தான் ஆளு இருக்காங்க. யாரு? ஓகே ப்ரோ, நான் அப்புறம் நீங்க எடுத்து வைங்க நம்பர், நான் அப்புறம் கூப்பிடுறேன் உங்களுக்கு. கூப்பிடலாம் வேணாம், வேணாம். நான் கேட்கவே இல்லை எதுவும். நீங்க கேட்கலையா? ஓகே, நான் பரவாயில்ல, எனக்கு பிடிக்கல உங்களை. ஓகே மேடம், நான் இங்க புக்கிங் மர்தாஜாம் வரேன், இப்ப கிடால இருக்காங்க, வரேன். நம்ம மீட் பண்ணுவோம், வருவீங்களா? பிரச்சனைகள்லாம் நான் வந்து மீட் பண்ண மாட்டேன். வாங்க, எலி பிடிக்க போலாம். இதுக்குன்னு ஒரு சங்கம் தந்துட்டோமா? எலி சங்கம். ஆமா ஆமா, சரி பிடிக்கலாம். வந்துட்டு பிறகு இது எப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. இது எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு.
இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா மாட்டி விட்டணும் எங்க ராகா டிஎச் அங்க டீடைல்ஸ் போட்டுக்கு மொத்தத்தில் நாங்க பாத்துக்குவோம். ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த பிசினஸ்க்கான கான்ட்ராக்ட் ஒருத்தர் கொடுக்கலாம்னு முயற்சி பண்ணோம். அது என்னன்னா எலி பிடிக்கிறது மற்றும் பாச பிடிக்கிறது. தினேஸ்வரன் தான் மாட்டினாரு. ஆனா கான்ட்ராக்ட் அவர் எடுக்கல. வேற யாருக்கும் என்ன சொல்லுங்க, பிறகு உங்களுக்கு கால் பண்றோம். ஓகே, ஃபுல் கதையை கேளுங்க. ஹலோ ஹலோ, விளங்குதா பாங்? விளங்குது. எந்த ஏரியால இருக்கீங்க நீங்க? பிஎம்ல இருக்கேன். அவ்வளவு பெரிய பிஎம்ல ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க பாங். பிஎம் நீட்டு. பிஎம்னா என்னது? காலேஜ்ல இருக்கேன். காலேஜ்னா பிஎம் காலேஜ்ல பேரு இல்லையா? பிஎம் படிக்கிறேன். பிஎம்னா என்னையா பிஎம் நீட்டு இருக்க? பாசம் லைவா? முக்கியமன்றாம். எங்க இருக்குது? அது கிடால தான் இருக்கு. புக்கிர் மர்தஜாம் கிடால இருக்கா? என்ன சொல்றீங்க நீங்க? அது கிடால தான் இருக்கு. நீங்க அது? ஆமா, உங்க காலேஜ் எங்க இருக்கு? பினாங்கில் இருக்கா? பினாங் ஸ்டேட் தான். பட் ஏன் புக்கிர் மர்தஜாம் வந்து பினாங் ஸ்டேட்டுக்கு வரீங்க நீங்க? என்ன குழப்பாதீங்க, எரியாது. நீங்க எங்க இருக்கீங்க? உண்மையிலே கிடால இருக்கீங்களா பினாங்கில் இருக்கீங்களா? கிடாதான் கன்ஃபார்ம். புக்கிர் மர்தஜாம் கிடால தான் இருக்கு. முக்கியம் கிடால இருக்காவா? அது இங்கதான் இருக்கு. அதான் எங்க லொகேஷன் போட போறேன். என்ன லொகேஷன் போட போறீங்க? இப்ப நம்ம வந்து எலி பிடிக்கிற கான்ட்ராக்ட் கொடுக்க போறோம். இந்த ஆரம்பிச்சாச்சா? ஒரு எலி 3 வெள்ளி இல்ல உங்களுக்கு வேணாவா? எலியை பிடிச்சி முன்னோடிக்கு என்ன பண்ண போறோம்? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், எலி பிடிச்சு கொடுத்தா போதும். அதை சின்ன பண்ண போறீங்க? நாங்க ஏதாவது பண்ண போறோம். நான் நகட் செய்வேன், பரவாயில்லையா? வேணாம்ல. அப்ப நான் காசு கொடுக்கறேன், நீங்க எலி பிடிச்சு கொடுக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எலி வேணும், உங்களுக்கு காசு வேணும். ஓகேவா? டீலா நோ டீலா? இங்க எலி கான்ட்ராக்ட்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இல்ல, நான் கான்ட்ராக்ட் கொடுக்க போறது இல்ல. நீங்க வந்து பர்சனலா இது பண்றதுதான். அதெல்லாம் வேணாம். உங்க காலேஜ்ல எலி இருக்கா இல்லையா? அதெல்லாம் இல்ல. புக்கிங் மர்தஜாம்ல எங்கேயாவது எலி பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கு, எங்க இருந்தாலும் இருக்கும். இப்ப பிரச்சனை தான் என்னன்னு எனக்கும் புரியல. அதுதான் சொல்றேன். இப்ப இந்த கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 எலி பிடிச்சாலும் என்ன ஆச்சு? 90 ringgits ஆச்சு. சோ 90 ringgits நீங்க பிடிச்சு எலி எங்கிட்ட கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து 90 வெள்ளி பேங்கின் பண்ணிடும். சரி, உங்க பேரு என்னன்னு சொல்லுங்க. என் பேர் மிஸ்டர் ஆர். இதுதான் ஒரு பிசினஸா? இதுக்கெல்லாம் கால் பண்ணதுக்கு? அப்புறம் சரி, உங்ககிட்ட என்ன பிசினஸ் பண்ணலாம்? நீங்க கோல்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது மாதிரி பண்ணுவோமா? இல்ல நான் அவ்வளவு போய் மனகாலாம். அப்புறம் எலியே பிடிக்க முடியல, ஒரு தங்கத்துக்கு போயிட்டாராம். என்னதான் பிரச்சனை? அழகா தெளிவா சொல்லுங்க, என்ன வேணும்? கான்ட்ராக்ட் எனக்கு ஒரு நாளைக்கு 30 எலி பிடிச்சு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. வேற என்ன பிடிச்சு கொடுக்க முடியும்? பாச கான்ட்ராக்ட் இருக்கு வேணுமா? கருப்பாம்பூச்சி. ஆனா அது விலை குறைவு, 20 காசு தான் ஒண்ணு. ஒரு 20 காசுக்காக நான் அங்கேயும் பூண்டு அலசிக்கிட்டு இருக்கணுமா? அதுக்கு ஒரு டூல்ஸ் இருக்கு, நம்மகிட்ட மிஷின் இருக்கு, கரப்பாம்பூச்சி பிடிக்கிற மிஷின். சோ இது வந்து நீங்க தலைமாட்டில வச்சுட்டு படுத்தீங்கன்னா ராத்திரில எல்லாம் வரும் கிட்ட. சரி, உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. நான் தான் முதல்ல இருந்து எலி வேணும்னு கேட்டேன், கரப்பாம்பூச்சி வேணும்னு கேட்டேன், திருப்பி என்ன வேணும்னு கேட்டா செஞ்சு சொல்லுங்க. நீங்க யாருன்னு நான் முதலே சொன்னேன், மிஸ்டர் ஆர்னு. நான் முன்னுக்கு கேபிட்டலா இல்ல பின்னாடி கேபிட்டலா எனக்கு எதுவுமே தெரியல. இது முன்னுக்கு வெறும் ஆறுனா முன்னுக்கு பின்னால எங்கேயா இருக்கு? ஒண்ணுதான் ஆறு தான். வெறும் ஆறா? வெறும் ஆறு தான்யா. சட்டை போட்டாரு வெறும் ஆறுன்னு என்ன பேச்சுற? தெரியல. மலர்ந்து வருவோம். மலைந்தா புக்கிர் மர்தஜாம் எங்க இருக்கு? நான் எங்கேயே போயிட்டீங்க. எலி கல்பாம்பூச்சி எங்கெங்கே ஏதாவது பேசுறீங்க. ஆனா சம்பந்தப்பட்ட மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்களேன். உங்களுக்கு சம்பந்தப்பட்டதான் எலியும் கருப்பாம்பூச்சி தான். சரி சரி, அவன் என் ஃப்ரெண்டுக்கு நான் விடுங்க. ஃப்ரெண்டு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுங்க, ஓகேவா? அந்த ஃப்ரெண்டுக்கு கான்ட்ராக்ட் வேணாம். அதுங்க பாத்துக்க ஏதோ சாப்பிட்டு மீஞ்சி அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அதுங்களை பிடிச்சி நீங்க என்ன பண்ண போறீங்க? நகட்ஸ் செய்ய போறேன், நகட்ஸ். ஐயோ, அதை வச்சு நகட்ஸ் சாப்பிடுமா? இது சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்றியா? அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ப்ரோ, நான் நினைக்கிறேன் உங்களோட பிசினஸ் சரிப்பட்டு வராதுன்னு. வேற யாரும் இருக்காங்களா அது மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த பிசினஸ் கொடுக்கறதுக்கு? யாருமே இல்லையா? எலி பிடிக்கிறதுல பண்டாயா இருக்காங்களா? எலி பிடிக்கல யாருமே பண்டாய. எலி மாதிரி தான் ஆளு இருக்காங்க. யாரு? ஓகே ப்ரோ, நான் அப்புறம் நீங்க எடுத்து வைங்க நம்பர், நான் அப்புறம் கூப்பிடுறேன் உங்களுக்கு. கூப்பிடலாம் வேணாம், வேணாம். நான் கேட்கவே இல்லை எதெல்லாம். நீங்க கேட்கலையா? ஓகே, நான் பரவாயில்ல, எனக்கு பிடிக்கல உங்களை. ஓகே மேடம், நான் இங்க புக்கிர் மர்தஜாம் வரேன், இப்ப கிடால இருக்காங்க, வரேன், நம்ம மீட் பண்ணுவோம்.
வருவீங்களா? பிரச்சனைகள்லாம் நான் வந்து மீட் பண்ண மாட்டேன். வாங்க, ஆ, எலி பிடிக்க போலாம். இதுக்குன்னு ஒரு சங்கம் வந்துட்டோமா, எலி சங்கம்னு. ஆமா ஆமா, சரி பிடிக்கலாம். என்னன்னா வந்துட்டு பிறகு இது எப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. இது எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு.